தருமபுரி மாவட்டம் அரசு கலை கல்லூரி மைதானத்தில் தனியார் பள்ளி வாகன சோதனை மாவட்ட ஆட்சித்தலைவர் ரே சதீஷ் தலைமையில் நடைபெற்றது. இச்சோதனையில் 352 பள்ளி வாகனங்கள் கலந்து கொண்ட நிலையில் குறைபாடுடைய வாகனங்களுக்கு அபராதமும் தகுதிச் சான்றும் ரத்து செய்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவின் பேரில் வ.உ.சி. துறைமுகத்தில் மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் தலைமையில் போர் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. இந்நிகழ்வில் பாதுகாப்பு படை வீரர்கள், தேசிய பேரிடர் மேலாண்மை வீரர்கள், தீயணைப்பு துறையினர், காவல்துறையினர், NCC மாணவ மாணவிகள் உட்பட 250க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு போர்க்கால ஒத்திகையை சிறப்பாக செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே சித்திரை முழு நிலவு இளைஞர் பெருவிழா மாநாட்டை முன்னிட்டு மாநாடு நடைபெறும் இடத்தை பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் G.K. பணி மற்றும் முன்னாள் அமைச்சர் A.K. மூர்த்தி ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். மேலும் இம்மாநாடு 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுவதால் உணவு, குடிநீர், கழிவறை என அனைத்து அடிப்படை வசதிகளும் தொண்டர்களுக்கு செய்யப்பட்டுள்ளன என தெரிவித்தனர். குடிதண்ணீர் ஏற்பாடு, இங்க பாட்டிலையும் தண்ணி கொடுக்குறோம், டேங்க்ல தண்ணி வச்சிருக்குது, கழிப்பறை வசதி வச்சிருக்குது, அதோட CCTV கேமரா வச்சிருக்குது. இங்கே வண்டி நிறுத்துகிற இடம், வாகனம் நிறுத்துற இடத்த பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பெரிய திடல் பார்த்துருக்கவே முடியாது. அவ்வளோ பிரம்மாண்டமான வாகனம் நிறுத்தும் இடம், அதுக்குண்டான ஏற்பாடு 150 ஏக்கருக்கு மேலே. இது குறைச்சி சொல்கிற கணக்கு, அவ்வளோ பெரிய ஏற்பாடாக இருக்குது. ஆனால் எங்களுக்கே பிரமிப்பாக இருக்குது. இன்னைக்கு மருத்துவ வசதி 6 மருத்துவ குழுங்க வர்றாங்க. ஒரு சின்ன தலைவலி ஏதாவது ஒன்றா கூட உடனே மருத்துவ குழு, திடீர்னு ஏதாவதுன்னா தீயணைப்பு வாகனங்கள் ஏற்பாடு, இப்படி எல்லா வகையிலும் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். அரசு விதித்த நிபந்தனை, நீதிமன்றம் சொன்னது, காவல்துறையினுடைய கட்டுப்பாடு எல்லாத்துக்கும் உட்பட்டு இந்த மாநாடு வெற்றி மாநாடு நடக்கும். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள பிரசன்ன நஞ்சுண்டேஸ்வரர் கோவிலில் சித்திரை தேரோட்டம் நடைபெற்ற நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் DM செல்வகணபதி தேரினை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். இத்தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் வடக்கப்பட்டியில் கவி பேரரசு வைரமுத்துவின் தாயார் வயது மூப்பின் காரணமாக இயற்கை எய்திய சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து மலேசிய நாட்டின் முன்னாள் மனிதவள மேம்பாட்டு அமைச்சர் சரவணன் நேரில் வந்து அஞ்சலி செலுத்திய பின்னர் வைரமுத்துவிற்கு ஆறுதல் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் வரதராஜா பெருமாள் திருக்கோவிலில் வைகாசி மாத பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் சிறப்பாக துவங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் குளவாய்ப்பட்டியில் கம்பன் கழக தலைவர் தொழிலதிபர் ராமச்சந்திரன் தலைமையில் இலவச மருத்துவ முகாம் சேவை நடைபெற்றது. இந்த முகாமில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து பொதுமக்கள் கலந்து கொண்டு பரிசோதனை செய்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே புனித சூசையப்பர் ஆலயத்தின் தேர் திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது. 125ஆம் ஆண்டு ஆலய திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற இந்த தேர் திருவிழாவில் திரளான மக்கள் பங்கேற்று தேரினை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். புதுக்கோட்டை கடையக்குடி செல்லும் சாலையில் உள்ள குண்டாற்றில் தூர்வாரும் பணி 2025-26ஆம் ஆண்டு சிறப்பு தூர்வாரும் திட்டத்தின் கீழ் பிச்சன் அணைக்கட்டு முதல் கடையக்குடி அணைக்கட்டு வரை நடைபெற்றது. நீர்வளத்துறை சார்பில் நடைபெற்று வரும் இப்பணிகளை நீர்வளத்துறை கண்காணிப்பு பொறியாளர் சிவகுமார் ஆய்வு செய்து பார்வையிட்டார். திருவண்ணாமலை அவலூர்பேட்டை தேசிய நெடுஞ்சாலையில் அரிப்பு ஏற்பட்டதால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் 6 மாதத்திற்கு முன்பு ஏரி உப்பு நீர் வெளியேறியதில் பாதிக்கப்பட்ட இந்த சாலை சரி செய்யாமல் இருப்பதால் விபத்துகள் ஏற்படுகிறது எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பகுதியில் நகர திமுக மற்றும் இளைஞர் அணி சார்பில் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நகர கழக செயலாளர் தண்டபாணி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பெண்கள் உரிமை தொகை, கட்டணமில்லா பேருந்து மற்றும் காலை உணவு திட்டம் போன்ற நலத்திட்டங்களை பற்றி விவரிக்கப்பட்டது.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.